Welcome to the lecture series of Laplace transform. இன்னைக்கு நம்ம Laplace transformல change of scale property னா என்னன்னு பார்க்கலாம். Statement of change of scale property: if L of f of t equal to f of s, then L of f of at equal to 1 by a f of s by a where a greater than 0. இதுதான் வந்து change of scale property. First L of f of t வந்து f of s, அது Laplace transform ஓட definition. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு given என்ன, L of f of t. ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். L of f of t ஈக்குவல் டு டெஃபினேஷன் அப்ளை பண்ணுங்கள். இன்டெக்ரல் 0 to infinity e power minus st f of t dt. ஓகேவா, அது என்னது, which is equal to function of s. இப்போ நம்ம ரிசல்ட்டுக்கு வரலாம். சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன, எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி. ஸோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு, இதுக்கு டெஃபினிஷன் 0 to infinity e பவர் மைனஸ் எஸ்டி, ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட ஃபங்க்ஷன். என்ன இருக்குது, எஃப் ஆஃப் ஏடின்னு இருக்குது. அதனால் நம்ம எஃப் ஆஃப் ஏடி இன்ட்டு டிடி. ஓகேவா, இப்போது நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். இது எந்த மாதிரி ப்ரூஃப்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங், அதே மாதிரி தான் ப்ரூஃப் இது. ஸோ இப்போ ஏடியை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதுலேருந்து டி என்ன கிடைக்கும், டி ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏன்னு கிடைக்கும். ஏ இன்ட்டு டிடி ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஸோ அதுலேருந்து நமக்கு டிடி என்ன கிடைக்கும், 1 by a இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா, எப்போவுமே இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா நம்ம எதையும் செக் பண்ணணும், லிமிட்டையும் செக் பண்ணணும். ஏன்னா இருக்கிற இன்டெக்ரேஷன் வந்து டீயில் இருக்குது. நம்ம இப்போ எதுக்கு மாற்றுறோம், எக்ஸுக்கு மாற்றுறோம். அப்போது நம்ம லிமிட்டையும் செக் பண்ணணும். ஸோ when t equal to 0, at equal to xல tக்கு 0 போடுங்க. அப்போ x என்ன ஆகிடும், 0ன்னு ஆகிடும். அதே மாதிரி tக்கு இன்ஃபினிட்டின்னு போட்டிங்கன்னா x இன்ஃபினிட்டி ஆகிடும். ஸோ நம்மளோட நியூ லிமிட்டு எதில் வருதுன்னா, நியூ லிமிட் இந்த சென்ஸ் எக்ஸோட லிமிட்டு 0 to infinity வருது. சரிங்களா, நம்ம எக்ஸ் தான் மாற்றிருக்கோம். ஸோ இப்போ எல்லா சப்ஸ்டியூஷன் லிமிட் எல்லாத்தையும் மேலே சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore L of f of t equal to, இப்போது நியூ லிமிட்டும் 0 to infinity தான். சரிங்களா, ஸோ 0 to infinity e power minus s, டீக்கு பதில் என்ன போடணும், எக்ஸ் பை ஏன்னு எழுதணும். சரிங்களா, அடுத்தது எஃப் ஆஃப் ஏடி, எஃப் ஆஃப் ஏடி தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஏடி தான் எக்ஸுன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு பதில் என்ன எழுதணும், எஃப் ஆஃப் எக்ஸுன்னு எழுதணும். அடுத்தது டிடிக்கு பதில் 1 by a இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ எல்லாம் முடிஞ்சது. இப்போது 1 by aன்றது கான்ஸ்டன்ட், நம்ம வெளியில் எடுத்துடலாம். இன்டெக்ரல் 0 to infinity e பவர் இந்த மைனஸ் s இன்ட்டு எக்ஸ் பை ஏன்னு இருக்கிறத நம்ம எப்படி எழுதுகிறோம், மைனஸ் ஆஃப் s by a இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். சரியா, இட்ஸ் கிளியர். எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இந்த மைனஸ் எஸ் இன்ட்டு எக்ஸ் பை ஏன்னு இருக்கிறத மைனஸ் எஸ் பை ஏ இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். அவ்வளோதான். சரிங்களா, எக்ஸ் பை ஏன்றதை எஸ் பை ஏன்னு மாற்றி எழுதியிருக்கோம். இப்போது எல்லா இன்டெக்ரேஷன் ஃபுல்லாக பாருங்கள், 1 by a இல்லாமல் எக்ஸில் இருக்குது. இ பவர் எக்ஸு, ஃபங்க்ஷனும் எக்ஸு, இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. ஸோ நம்ம அப்போ என்ன செய்யலாம்னா, வேரியபிளாக மாற்றிக்கலாம். எக்ஸுக்கு பதில் நான் ரைட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக என்ன செய்ய போகிறேன், டீக்கு மாற்றுற வேரியபிளை. ஸோ இ பவர் மைனஸ் ஆஃப் எஸ் பை ஏ இன்ட்டு டி எஃப் ஆஃப் டி டிடி. இது எப்படி எழுதுகிறோம், எக்ஸுன்றது டம்மி வேரியபிள். ஸோ அதனால் நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு பதில் நான் டீக்கு மாற்றிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதலாம், சின்ஸ் எக்ஸ் இஸ் அ டம்மி வேரியபிள். இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், டெஃபினேஷன் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ். ஏன்னா இ பவர் மைனஸ் எஸ் இன்ட்டு டி, அதாவது எஸ்டின்னு வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ். இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது, இ பவர் மைனஸ் எஸ் பை ஏன்னு இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம இதை என்னென்னு எழுதலாம், ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் பை ஏன்னு எழுதலாம். இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஷிஃப்டிங்கை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். சரிங்களா, ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 1 by a எஃப் ஆஃப் எஸ் பை ஏ வேர் ஏ கிரேட்டர் தென் 0. ஓகேவா, therefore எல் ஆஃப் எஃப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு 1 by a இன்ட்டு எஃப் ஆஃப் எஸ் பை ஏ. இதுதான் வந்து சேஞ்ச் ஆஃப் ஸ்கேல் ப்ராப்பர்ட்டி அண்டர் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகேவா, சில நேரம் கொஸ்டின் ஸ்டேட் அண்ட் ப்ரூவ்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு தியரம் பாருங்கள். இஃப் எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எஸ், தென் எல் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிஎஸ் எஃப் ஆஃப் எஸ். இது அனதர் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டு. இதை பேஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எஸ் எடுத்துக்கலாம். கொடுத்துருக்காங்க இல்லையா, இஃப் எல் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு, அது ஒன்றும் கிடையாது, அது ஆக்சுவலாக டெஃபினேஷன் ஆஃப் லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை எடுத்துக்கலாம். வி நோ தட் எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு, அவங்க கொடுக்கலாம் கூட அதை நம்ம எழுதலாம், ஏன்னா அது நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. எஃப் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ஏன் நான் இதில் எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்கேன்னா, நம்மளோட ரிசல்ட்டை, தியரத்தோட ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எஸ்ன்னு எழுதியிருக்கேன். சரிங்களா,
இப்போது இந்த எஃப் ஆஃப் எஸ்ஸில் ரெண்டு பக்கமும் நான் டி பை டிஎஸ் அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ன்னு எடுக்க போகிறேன். ஸோ take the differentiation on both sides with respect to s. அப்போ என்ன ஆகும் d by ds of f of s equal to d by ds of l of f of t. ரெண்டு பக்கமும் நான் differentiation அப்ளை பண்ணுறேன் with respect to s. ஓகேவா, ஃபஸ்ட்டு f of s எழுதுகிறோம், அடுத்தது differentiation on both sides with respect to s. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் அப்படியே தான் வச்சுக்கிறேன், ஏன்னா நம்மளோட ரிசல்ட்டில் பாருங்கள் d by ds f of sன்னு இருக்குது. அதனால் நான் அதை அப்படியே வச்சுட்டு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும்தான் ப்ரொசீட் பண்ண போகிறேன். ஸோ d by ds into definition அப்ளை பண்ணுங்கள், e power minus st f of t dt. இப்போது இந்த d by ds நான் இன்டெக்ரேஷனுக்கு உள்ளே கொண்டு போக போகிறேன். ஓகேவா, d by ds இன்டெக்ரேஷனுக்கு உள்ளே போகும்போது எப்படி மாறிடும், டோ பை டோ எஸ்ன்னு மாறிடும். ஓகேவா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity டோ பை டோ எஸ் ஆஃப் e power minus st f of t dt. ஓகேவா, டோ பை டோ எஸ் ஆஃப் e power minus st. அப்போது டெரிவேட்டிவ், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ன்னு இருக்குது. அப்போது டீலாம் என்னவா நம்ம ட்ரீட் பண்ணணும், கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to infinity e power minus st. அதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ e power minus st டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power minus st இன்ட்டு என்னன்னு வரணும், மைனஸ் டின்னு வரணும், ஏன்னா டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். ஸோ e power minus st இன்ட்டு மைனஸ் டி. நான் இந்த மைனஸ் டியை வந்து e power minus stக்கு முன்னாடி எழுதிக்கிறேன், ஏன்னா ஒரு ரைட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக, இன்ட்டு எஃப் ஆஃப் டி டிடி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸை வெளியில் எடுத்துருங்க, இன்டெக்ரல் 0 to infinity e power minus st t இன்ட்டு எஃப் ஆஃப் டி டிடி. ஓகேவா, இப்போது இந்த மைனஸ் இல்லாமல் இதை மட்டும் பாருங்கள், இன்டெக்ரேஷனை மட்டும் பாருங்கள். மைனஸ் இல்லாமல் இன்டெக்ரேஷன் எப்படி இருக்குது, 0 to infinity. ஓகேவா, வித்தவுட் மைனஸு 0 to infinity e power minus st t f of t into dt. அந்த e power minus st தவிர்த்து இங்கே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அப்போ இது என்னதுன்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன் இல்லைங்களா. ஸோ மைனஸ் எல் ஆஃப் இதோட லேப்லஸ் டெஃபினிஷன் டி எஃப் ஆஃப் டியோட லேப்லஸ் டெஃபினிஷன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி. புரியுதா இது? ஸோ லேப்லஸோட டெஃபினிஷனை அப்ளை பண்ணியாச்சு. நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், d by ds of f of sன்னு இருக்குது. அவ்வளோதான், ஆக்சுவலாக நம்ம தேரம் ரிசல்ட் அரைவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்றபடி இதை மைனஸை மாற்றி எழுதிக்கலாம். தேர்ஃபோர் எல் ஆஃப் t f of t ஈக்குவல் டு மைனஸ் d by ds of f of s. ஓகேவா, d by ds of f of s நம்ம எப்படின்னு டினோட் பண்ணலாம், f dash of sன்னு எழுதலாம். ஸோ இந்த ஏ ரிசல்ட்டை மைனஸ் f dash of sன்னு எழுதிக்கலாம், அப்படி எதுனாலும் தப்பு கிடையாது. ஸோ எல் ஆஃப் டி எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் f dash of s. இதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு, ஃபஸ்ட்டு தியரம் நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணது. இப்போது இந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கராலரி ப்ரூஃப் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா எல் ஆஃப் டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி. இப்போ நம்ம போட்ட தியரம் வந்து டி எஃப் ஆஃப் டி. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஒரு பவரை ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல் ஆஃப் டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸ்கொயர் டி ஸ்கொயர் பை டி எஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எஸ். இதுதான் நம்மளோட கராலரி பேஸ்ட் ஆன் த தியரம். இப்போ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். எல் ஆஃப் டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு எடுத்துகிட்டு அதையும் நம்ம இதே மாதிரி ப்ரொசீட் பண்ணோம்னா நம்மளோட ரிசல்ட், கராலரியோட ரிசல்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ணுற ரிசல்ட் என்ன பாருங்கள், கராலரி எல் ஆஃப் டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டி எஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எஸ். இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ப்ரூஃபை பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம், எல் ஆஃப் டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி. ஓகேவா, ஸோ ப்ரூஃப் பாருங்கள், எல் ஆஃப் டி ஸ்கொயர் எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு இந்த டி ஸ்கொயர் எப்படி எழுதுறேன்னா டி இன்ட்டு டி எழுதலாம் இல்லைங்களா, டி ஸ்கொயரை. ஸோ எல் ஆஃப் டி இன்ட்டு அகெயின் டி எஃப் ஆஃப் டி. புரிஞ்சுதா? இப்போது இந்த எல் ஆஃப் டி இன்ட்டு டி எஃப் ஆஃப் டின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஒரு ஃபங்க்ஷனாக, ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னு டி இன்ட்டு சம் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ண ரிசல்ட் பாருங்கள், டி இன்ட்டு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்ன்னு வரணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இது எப்படி எழுதலாம், மைனஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ்ன்றது எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி. ஸோ எல் ஆஃப் இங்கே என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் டி. ஸோ எல் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி இதுதான் நம்மளோட எஃப் ஆஃப் எஸ்ன்ற இடத்துல இருக்குது. இப்போது இந்த மைனஸ் டி பை டிஎஸ் அப்படியே இருக்கட்டும், இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறத பாருங்கள், எல் ஆஃப் டி இன்ட்டு எஃப் ஆஃப் டி. அகெயின் இதே ரிசல்ட்டு தான். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண அதே ரிசல்ட்டை தான் என்ன செய்யணும், திரும்ப அப்ளை பண்ணுறோம். ஸோ மைனஸ் டி பை டிஎஸ் இன்ட்டு
minus d by ds L of f of t. புரிஞ்சுதுங்களா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எழுதக்கூடாது. இங்கே என்னென்னு எழுதணும், -1 the whole square எழுதலாம். ப்ளஸ்ன்னு எழுதினா தப்பா? இல்லை, தப்பு கிடையாது. நீங்கள் அப்படியே எழுதலாம். ஆனால் அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் அடுத்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ உங்களுக்கு புரியும். அடுத்தது d இன்ட்டு டி டி ஸ்கொயர், ds இன்ட்டு டிஎஸ் டிஎஸ் ஸ்கொயர் L of f of t. இந்த L of f of tக்கு பதில் நம்ம என்ன எழுதலாம், f of sன்னு எழுதலாம். ஸோ L of t square f of t equal to -1 square d square by ds square f of s. ஓகேவா? இதுதான் வந்து கராலரி ஆஃப் த தியரம். இந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ண கராலரி. இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். L of t f of tன்னு இருந்ததுன்னா -d by ds f of s. L of t square f of tன்னு இருந்ததுன்னா -1 square d square by ds square f of s. இப்போ t cube சொல்லணும்னா L of t cube f of tன்னு இருந்ததுன்னா -1/3 d cube ds cube f of s. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதிலேருந்து நம்ம அடுத்து எழுதுகிற ரிசல்ட் என்ன? சிமிலர்லி L of t cube f of t equal to -1 cube d cube by ds cube f of s. இது மாதிரி நம்ம நிறைய எழுதிட்டே போகலாம். இன் ஜென்ரல்னால் நம்ம இந்த ரிசல்ட்டை ஜென்ரலைஸ் பண்ணலாம். ஸோ L of t power n f of t equal to -1 power n d power n by ds power n into f of s. இதுதான் ஜென்ரலைஸ்டு ரிசல்ட் ஆஃப் த t f of t. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்வோம், ப்ராப்ளம்ஸ் போடும்போது இந்த ரிசல்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.